அதனால் நாம் துணைக்கு இருந்தால் அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நான் வேலைக்கு போனால் தானே. இவன் இந்த மாதிரி இருக்கிறான். சின்ன ஆள் அப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்கிறான். அவனை இன்னும் +2 முடிக்கலிங்க. அவன் ஸ்கூலு முடிச்சாதானே அவனுக்கு ஏதாவது வேலைக்கு போக சொல்லணும். அப்படி சொல்லி அது வரைக்கும் நான் தான் சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த இதில் வந்து நான் கோயிலுக்கு குளத்துக்கு எல்லாத்துக்கும் போனாங்க. வீடு மாற்ற சொன்னாங்க. வீடு எல்லாம் மாற்றி இருந்தாங்க. அப்போ கூட எந்த இது இல்லைங்க. இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. நான் வேலை செய்கிற ஓனர் அவங்க சொல்லிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா என்னங்கிறாங்க, போய் பார்த்துட்டு இந்த மனநோயாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 மாதம் ஹாஸ்பிட்டல் போனான். போகிறப்பெல்லாம் 2000 3000 இந்த மாதிரி மாத்திரைகளை தான் எழுதி கொடுத்தாங்க பையனுக்குங்க. எழுதி கொடுத்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட என்ன ஆகி போச்சுங்க, உள்ள புண்ணாகி போச்சுங்க. அப்போ கூட ஒரு வேலைக்கு நம்ம சொல்லி எங்களுக்கு என்னன்னா கார வேலை அதிகங்க. எங்கள் பக்கத்துலேயே சொந்தக்கார பசங்க போவாங்க. அவங்க கூட போயிட்டே இருந்தாங்க. கார வேலைக்கு போனாங்க. ஒரு டைம் வாந்தி எடுக்கிறப்ப ரத்தமாக வாந்தி எடுத்துட்டாங்க. ஏன்னா உள்ள அந்த மாத்திரையை சாப்பிட்டு புண்ணாகி போச்சு. எனக்கு பயமாகி போச்சுங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டா தூங்குறான். ஏதோ ஒரு நல்லது கெட்ட இது யோசிக்கவும் மாட்டேங்கிறான். தூங்குறதுக்கு அவங்க தூங்குற வரைக்கும் நல்லது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. கடைசியில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போய் தான் மாத்திரை கொடுத்து தூங்க வச்சாங்க. அவன் எந்த இதுவுமே இல்லைங்க. அதனால் நான் மாத்திரை விட்டுட்டேன். டாக்டர் போய் கேட்டால் அப்புறம் இதுக்கு மேலே கடவுள் விட்ட வலி அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரே கடவுள் விட்ட வலிங்கிறப்ப அப்போ நம்ம என்ன மேடம் செய்கிறது, கடவுளை தேடி தானே போகணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை பார்த்து வரேன். கோயிலுக்காக தான் போயிட்டு இருந்தாங்க சார். இந்த மாதிரி இவங்க பெரியவங்க சொல்கிறதுனா அவனுக்கு காத்து குணம் இருக்குது, செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அது உண்மையா அப்படின்னு சொல்லி நான் அது வரைக்கும் நான் எல்லாமே வரையில் எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எந்த இதுவுமே இல்லைங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா கோவம் வந்து அவனுக்கு அதிகமாக இதாகி போச்சு. அவனுக்கே தெரியாமல் கோவம் வருது. கோவம் வந்து வீட்டில் இருக்கிற டிவியெல்லாம் உடைச்சான். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் மண்டையை உடைச்சான். காலையில் வெடிஞ்சு கேட்டால் எனக்கு எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிறான். சாப்பிட்றதுக்கு வந்த 2 நாள் ஒருக்கா 3 நாள் இருக்கா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சரியாக பல்லு விளக்க மாட்டான், சரியாக குளிக்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன மேடம் பண்ணுறது? இந்த சேனல் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். என் பையனுக்கு ஏதாவது ஒரு நல்ல விடுவி காலம் கிடைக்குன்னு வந்தேங்க மேடம். இது உங்கள் மூலமாக எனக்கு யாருமே இல்லைங்க மேடம். நான் சொந்தக்காரர் யாரையுமே நம்பலை. தனியாக நின்று தான் என் பசங்களை வளர்த்தேன். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க. என் சின்னவ +2 தான் முடித்தான். அவள் படிக்கிறேன்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன் மேடம். என்னால் முடியல. என்னால் படிக்க வைக்க முடியல மேடம். அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா இங்கே? வந்திருக்காங்க. எங்கள் சின்னவ ரொம்ப படுத்துட்டு அம்மா நான் படிக்கிறனால தான் என்னால் முடியலைங்க மேடம். எனக்கு வசதி இல்லை. அவள் வேலைக்கு போய் இப்போ அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அண்ணன் இந்த மாதிரி இருக்குது, நான் அப்போ நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் குடும்ப சூழ்நிலை 21-22 வயசுலேயே அவனுக்கு எல்லா இது கஷ்டத்தை இப்போ விளையாடுற வயசுல எல்லாம் அவன் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். கஷ்டப்பட்டு இப்போ அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவனே தான். இதனால என் பையனுக்கு என் பசங்களை விட்டு வேறு யாருமே இல்லைங்க மேடம். எனக்கு நான் யாரையும் நம்புறதும் இல்லைங்க மேடம். என் பையனுக்கு வந்து நல்ல வழி காட்டணும்னு தான் வந்தோம் மேடம். என்னால் காசு பணம் செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை மேடம். கண்டிப்பா எனக்கு என் பையன் பசங்க வேணும். உங்க பிள்ளைங்க வந்திருக்காங்கல்ல மேடம் நான் இருக்கிறேன். கூப்பிட்டு பேசுவோமா? உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு